தடவை நம்ம சபைக்கு வரும்பொழுது ஒவ்வொரு படியாக நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்கிற வாழ்க்கையில் ப்ரோக்ரஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம சபைக்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு உண்டாகும். நம்ம கற்றுக்கொள்கிறோம் நிறைய காரியம். வி க்ரோ இன் த லார்ட். கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இயேசுவை போல மாற ஆரம்பிப்போம். ஆமென். நல்லா கவனிங்க. த அல்டிமேட் கோல் ஆஃப் காட் இஸ் நாட் டு பிரிங் யூ டு ஹெவன். சரியா? கர்த்தர் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்து போகிறது அது ஒரு பாகமாக இருந்தாலும், இந்த பூமியில் நம்ம இயேசுவை போல மாறும்படியாக தான் அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய குணத்தில், நம்முடைய நடத்தையில், நம்முடைய பேச்சில், எல்லாவற்றிலும் டு பி லைக் ஜீசஸ், இயேசுவை போல நம்ம மாறும்படியாக தான் அவர் சீஷர்களை அழைத்தார், தம்மோடு இருக்கும்படி. அப்போ இயேசுவை போல மாறணுன்னாக்கா கஷ்டம் தானே. ஆமென். அப்போ ஏன் ஆண்டவர் அதை சொல்கிறாரு, நம்ம இயேசுவை போல மாற முடியும்னு சொல்லிட்டு? நம்மளோட வாழ்க்கையில் மாற்றம், ஒவ்வொரு காரியத்தில் நம்ம மாறும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது நம்ம இயேசுவை போல மாறுகிறோம். ஆமென். அல்லேலூயா. பொய் சொல்லியே பழகினவங்க அந்த பொய்யை விடும்போது அவங்க இயேசுவை போல மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். கெட்டதே நினச்சி, கெட்டதே பேசி பொறாமையில் வாழ்கிறவங்க அதெல்லாம் விட்டுட்டு நான் இயேசு போல மாறணும், அவர் எப்படி இருந்தால் அவரை போல மாறணும்னு சொல்லி சுத்த இருதயத்தோடு வாழ ஆசைப்படுறவங்க இயேசு போல மாறுவாங்க. ஆமென். இயேசு போல மாறுறவங்க பேச்சை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? எடுத்தறிஞ்சு பேசிட்டு, அகம்பமாக பேசிட்டு, வெட்டி பேசிட்டு, ஒரு பொறுமை இருக்காது, ஒரு சாந்தம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் இப்படி பேசணும், அப்படி பேசணும். சரியா? அது மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. ஆனால் தான் பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு வசனத்தை, சரியா, நான் பிரசங்க ஆயத்தம் பண்ணியிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. பவுல் சொல்லுகிறார், நீ ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். நான் வாழலை, இப்போ எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு புருஷன் அப்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஆமென். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனைவி அந்த இயேசுவை போல் வாழ ஆரம்பித்தா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஆமென். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் அந்த மாதிரி நான் இயேசுவை போல் மாறணுன்னு அவங்க வாழ்ந்தா அந்த குடும்பமே பரலோகமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ முடியல? நான் சில வேளை பார்க்கும்போது விசுவாசிகளோட அவிசுவாசிங்க நல்லா இருக்கிறாங்க. சரியா? ஆனால் நாம் உண்மையிலே இந்த உலகத்திலே, அகில உலகத்திலும் நம்ம தான் விசேஷமானவர்கள். ஆமென். நீங்கள் நம்புறீங்களோ நான் நம்புகிறேன். நான் இயேசுக்குள் விசேஷமானவன். அல்லேலூயா. நான் இயேசுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து இயேசு எல்லாத்தையும், இப்போ பாருங்கள், இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு எப்படி தெரியுமா, ஷெல்ஃபில் அடுக்கி வச்சிருக்காரு எல்லாத்தையும். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய மேன்மைக்கு, நம்முடைய சுகத்திற்கு, நம்முடைய பலத்திற்கு, எல்லாத்தையும், for everything Jesus has done on the cross and he has put in a shelf. ஒரு சிந்தனை வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இயேசு அடுக்கி வச்சிருக்காரு. நம்ம இப்போ அது எடுக்கிறது இல்லை. அதனால் தரித்திர வாழ்க்கை வாழ்கிறோம், ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். இப்போ நான் பாட்டு பாடணும், எனக்காகவே யாவையும் செய்து. நீ நினைக்கிறீங்க இயேசு நம்ம பாவத்திற்காக, நம்ம அக்கிரமத்துக்காக நமக்காக மரித்தார், அது உண்மை. சரியா? அதை விட மேலானதை சுதந்திரிக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார் இன்னும். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் நம்ம இயேசுவை நேசித்து இயேசுவை நாடுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். அவர் ஹார்ட் மஸ்ட் கோ ஆஃப்டர் ஜீசஸ், நாட் ஒன்லி திங்ஸ். உலகத்து பின்னால், உலகத்து பாவ இச்சை பின்னால், உலகத்து பின்னால் ஓடணுமாக்கா அது நம்மளை அகல பாதாளத்தில் கொண்டு போய் ஒரு நாளைக்கு நம்ம திரும்ப முடியாத நிலைமை கொண்டு போயிடும். ஆனால் இயேசு நோக்கி, இயேசுவை பார்த்து, கஷ்டமோ நஷ்டமோ உயர்வோ தாழ்வோ வியாதியோ சுகமோ மரணமோ ஜீவனோ எதுவாக இருந்தாலும் நான் அவரை பார்த்து இயேசுவே, ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடுகிற ஒரு அனுபவத்தில் நான் இருந்தேனாக்கா உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. You will carry the presence of God in your life. நம்ம தேவ பிரசன்னத்தை
சுமந்து செல்லுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். People can see Jesus in your life. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்றார்கள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் அது ஆண்டு ஏற்படுத்தினார் மோசே காலத்தில் யோசுவா மூலமாக. உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட். அதுக்குள்ளே தேவ சமூகத்து அப்பம், பிரெட், ஆரோனுடைய கோல், நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. சரியா? பழைய ஏற்பாடு காலத்தில் அதை ரொம்ப கனப்படுத்தி பெட்டிக்குள்ளே வச்சு 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி போகிற இடத்தெல்லாம் ஆசீர்வாதம். ஓபேத் ஏடோம் என்ற ஒரு மனுஷ வீட்டில் கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் இருந்துச்சு. வசனம் சொல்லுகிறது, அந்த 3 மாதமும் கர்த்தர் ஓபேத் ஏடோமை அவ்விசுவாசை ஆசீர்வதித்தார். ஆமேன். அதெல்லாம் கவனிங்க. ஒரு அவ்விசுவாசி அந்த உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் இருக்குது, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறானா, இயேசுவாகிய உடன்படிக்கை பெட்டி உங்கள் உள்ளத்தில் என் உள்ளத்தில் இருக்கும்போது நான் எவ்வளோ ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. That's why our heart must carry Jesus. இயேசு சொன்னார் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்ப அந்த வசனம் மத்தேயு 11:29. Thank you Jesus, Holy Spirit Lord. பரிசுத்த ஆவியானவரே. மத்தேயு 11, Matthew chapter 11 verse 28 onwards. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. 2 விதமான இளைப்பாறுதல் இங்கே பார்க்குறோம். ரெஸ்ட்டு. எல்லாம் கவனிங்க. நம்ம இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில், மன உளைச்சலில், நிறைய காரியத்தில் குழப்படி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கலை. ஹலோ கவனிங்க. இப்படி குழப்படியில் இதில் எல்லாம் போட்டு வாழ்கிற வாழ்க்கை நம்ம இருதயத்தில் சிந்தையில் சமாதானம் இல்லாதபடி, நான் அதுக்கப்புறம் அந்த வசனம் அப்புறம் வரேன், எப்படி நமக்கு நம்ம இருதயத்திலும் சிந்தையிலும் புத்தி கெட்டாத சமாதானம் கிடைக்கணும். அது இதை பார்ப்போம். 2 விதமான இளைப்பாறுதலுங்க பேசுகிறார் இயேசு. நான் இது பிரசங்க ஆயத்தம் பண்ணல, இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை. ஆமென். சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு அந்த ரெஸ்ட்டு, நம்ம இருதயத்தில் அந்த ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதல் என்னது? ஒரு பிரச்சனை இளைப்பாறுதல் தெரியுமாக்கா? நீங்கள் ஹாலிடே எடுத்துகிட்டு 3 days 2 nights போயிட்டு டெசாரூவில் ஒரு ரிசார்ட் எடுத்துகிட்டு, சரியா, தனியாக போய் எல்லாம் வேலை லீவு போட்டு ஒன்றும் இல்லை, வீட்டு வேலை ஒன்றும் இல்லை, எல்லாம் நிக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டு டெசாரூவில் பீச்சில் ஹனி லெமன் ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படி உட்காந்துட்டு அந்த பீச் காற்று அடிக்கும் போது அப்படியே குடிச்சிருங்களே, அந்த ஃபீல், நத்திங், ஒரு இது இல்லை, எவ்ரிதிங் இஸ் காம். ஆமென். எல்லாம் அமைதியாக அப்படியே ஒரு பாரெல்லாம் அப்படியே இல்லை. எவ்வளோ சொல்லும் போதே உங்களுக்கு இளைப்பாறுதல் வருதில்லை? ஆமென். யூசி நம்ம பேசுகிறதே நமக்கு இளைப்பாறுதல்னாக்கா, வாட் அபவுட் த ரெஸ்ட் காட் இஸ் கிவிங் அஸ் இன் அவர் சோல். ஆமென். ஸோ இந்த இளைப்பாறுதல், இந்த ரெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் வரும்னாக்கா சொல்கிறாரு, கம் டு மீ. ஆமென். என்கிட்ட வா. அங்கங்கே ஓடாதீங்க, அங்கங்கே போகாதீங்க, சரியா? அல்லது சொந்த ஞானத்தில், சொந்த அறிவில், சொந்த புத்தியில் அதை செஞ்சணும்னு நினைக்காதீங்க. கம் டு மீ, ஆல்வேஸ் கம் டு மீ, சரியா? அதனால தான் வசனத்தில் இயேசு சொன்னார், லுக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்களாக்கா, சோர்ந்து போகாமல் செவம் பண்ணும்படி அங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு.
சரியா? சோறு அப்போ ஜெபத்தில் சோறு வரும் நமக்கு. ஜெபிச்சு ஜெபிச்சு நம்ம சில வேளையில் சோர்ந்து போயிடுவோம். அப்போ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதுக்கு அங்கே ஒரு கதையை சொல்கிற ஆண்டவர், ஒரு ஏழை விதவை போயிட்டு ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியில் எப்போ பார்த்தாலும், சரியா, அவன் அநீதியுள்ள நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாதவன், அரகன் ஃபுல்லு, ஒரு ஜட்ஜு. பட் இந்த வீடோ அவள் போயிட்டு அனுதினமும் தொந்தரவு பண்ணுறாங்களாம். வாசப்படியில் அவன் காலையில் போகும்போது அங்கே நின்றுவாளாம், எனக்கு நியாயம் செய்யணும். சரியில்ல, அவளுக்கு ஏதோ ஒரு காசு கிடைக்கல போல இருக்குது, அது கிடைக்கணும் போல இருக்குது, ஸோ யாரும் அது கொடுக்கல, அதனால நீ எனக்கு நியாயம் செய்யணும், நீ எனக்கு நியாயம் செய்யணும். காலையில் லஞ்சுக்கு வரும்போது அவன் உட்காந்துருப்பா வீட்டில், சரியா? ஈவினிங் வீட்டுக்கு வேலை விட்டவங்க அங்கே உட்காந்துருப்பா, எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று ஓயாமல் தொந்தரவு பண்ணினால்ன்ற வேதம் சொல்லுகிறது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில். இயேசு இதை எதுக்கு சொன்னார்? சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு சொன்னார். ஆமென். கடைசியில் அவன் சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவன், சரியா, யாரையும் மதிக்காதவன், மனுஷனை மதிக்காதவன், ஆனால் இவ பண்ணுற தொல்லை என்னால் தாங்க முடியல, சரியா, இவ பண்ணுற தொல்லை என்னால் தாங்க முடியல சொல்லிட்டு அவளுக்கு நீதி செய்தானா. ஹல்லேலூயா. அப்போ இயேசு சொன்னார், அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே அந்த ஏழை விதவைக்கு நீதி செய்கிறானா, அடுத்த அவசரம் சொல்கிறாரு, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் நியாயம் செய்யாதிருப்பாரோ. ஆமென். ஸோ வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை, யூ வாண்ட் ரெஸ்ட், கம் டு மீ. ஹல்லேலூயா. கம் டு ஜீசஸ். எப்படிங்க இயேசுக்கிட்ட போகிறது? சரியா, prayer is the best avenue that you can touch God. ஆமென். இந்த ஜெபம் என்ன தெரியுமாங்க, இந்த ஜெபம் ஒன்றாவது நம்மளை மாற்றிடும். ஹல்லேலூயா. நிறைய பேர் மாறாது இருக்கிறது ஜெபத்தின் ஆழத்தில். ஜெபம் பலவிதமான ஜெபம் இருக்குது. ரிலேஷன்ஷிப் வித் காட், அது பலவிதமான கோணங்கள் இருக்குது. தேர் ஆர் மெனி டைமென்ஷன்ஸ் ஆஃப் ப்ரேயர், சரியா? ஸோ நம்மளோட டைமென்ஷன் சில வேளையில் நமக்கு என்ன நினைக்கிறோம், மதத்தை பின்பற்ற நினச்சிக்கிட்டு போய் உட்காந்துட்டு 5 நிமிஷம் லார்ட் ஐ ஹியர், சரி, இந்த இது அந்த இது, இந்த விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் அந்த விண்ணப்பம், இவங்களுக்காக ஜெபிக்க தப்பு இல்லை, விண்ணப்ப வேண்டுதல் செய்யணும், சரியா? பட் ப்ரேயர், ஒன்றாவது ப்ரேயர் ஆண்டவர் விரும்புகிறது இட்ஸ் நாட் அபவுட் ரிக்வெஸ்ட் அண்ட் பெட்டிஷன், இட்ஸ் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப். ஆமென். ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்கள் வேண்டுதலை அவர் கேட்கலன்னு சொல்ல, அதுக்கு அவர் முதலிடம் கொடுக்கல. அவர் முதல்ல சொல்ல ஒரு உறவு. ஆமென். உறவை ஏற்படுத்தி, அந்த உறவை எப்படி ஏற்படுத்தும்? ஆராதனை. ஆமென். ஆராதனைக்கு முதல்ல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஜெபத்தில் அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே நீ எவ்வளவு பெரியவர். வசனத்தை எடுத்து எந்தெந்த இடத்துல தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற அந்த காரியங்கள் இருக்குதோ. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி இருக்காரு, சரியா? உன்னதங்களில் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. தூதர்கள் 1000 கோடி தூதர்கள் கண்களை மூடி கால்களை மூடி 2 ரெக்கையில் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர் ஆராதிக்கிறார்கள். ஆமென். அந்த மாதிரி விஷன்ஸை கொண்டு வந்து நம்ம சிந்தனையில் தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகிமான, எவ்வளோ சர்வ வல்லவர் சொல்லி ஆராதனையில் ஆரம்பிக்கணும் ஜெபம். ஆமென். அப்போ தான் நீங்கள் நல்லா ஆராதிச்சு அந்த யூ வில் ரிசீவ் ரெவலேஷன். உங்களுக்கு என்ன கிடைக்கு தெரியுமா? நான் ஆராதிக்கிறேன், நான் சேவிக்கிற இந்த கடவுள், நான் ஆராதிக்கிற இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்குலாம் ஒரு பெரிய விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அதனால தான் அந்த ஜெபத்தோட ஆழத்துக்கு நீங்கள் இன்னும் போகணும். அதுக்கு நேரம் எடுக்கணும், டைம் எடுக்கணும். கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள். அவசரமாக ஜெபிக்கிறதுக்கு அதுவும் ஜெபம் இருக்குது, அவசர ஜெபம் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் நம்ம பிளான் பண்ணி, சரியா, ஒரு டைம் எடுத்து, வேலை காலத்து விட்டுருங்க, வேலை நாட்களில் விட்டுருங்க, பரவாயில்ல, ஜெபம் நீங்கள் ஒரு வேளை அவசரமாக, ஆனால் லீவு வருதா, சரியா, பிளான் பண்ணிடணும். எனக்கு இந்த லீவு, எனக்கு சண்டே, சரியா, இல்லை சத்துரி எனக்கு லீவு. அதான் அந்த 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 ஹார்ட் இருக்கணும். அதாவது அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இதெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். சில காரியத்தை குப்பையாக எண்ணணும், அப்போ தான் நீங்கள் அவரை அறிய முடியும். ஆமென். இதையும் வச்சுக்கிட்டு அதையும் வச்சுக்கிட்டு முடியாது. இயேசு சொன்னார், 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. யூ cannot serve 2 masters.
ஒருவனை அசட்டை பண்ணி ஒருவனை சேவிப்பான். யூ வில் ரிஜெக்ட் ஒன் அண்ட் யூ வில் கிளிங் டு ஒன். யூ கான்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். நீங்கள் உலக பொருளுக்கும் ஆண்டவருக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்திலையும் போய், அதனால தான் நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நம்ம விசேஷமானவர்கள். We are special species. We are so precious before God. நம்ம அலங்கரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள். உலகத்தான் செய்கிற எல்லா காரியத்தையும் டிக்டாக்லேயும் ஸ்டேட்டஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அதுலேயும் இன்ஸ்டாகிராம் உலகத்தான் செய்கிற அசுத்தமான அசிங்கமான காரியத்தை நம்ம செய்ய முடியாது. ஆமே, நம்ம விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் அப்படி நினச்சிங்களாக்கா, ஒரு ஸ்டெப் அப்படி நினச்சிங்களாக்கா நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் அந்த குப்பையில் அந்த 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 சகுதியில் அந்த சேத்துல உலாவுன்னு சொல்லி போனோமாக்கா நம்ம அந்த வாழ்க்கை தான் வாழுவோம். அதனால தான் நம்ம இருதயம் இந்த பக்கம் இழுக்கப்படணும். ஆமேன். நான் சோஷியல் மீடியா தப்புன்னு சொல்ல, அதில் எவ்வளோ நல்லது இருக்குது. ஆனாலும் நம்ம நினச்சி பார்க்கணும், எது நமக்கு தேவை. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதியாயிராது. ஆமேன். இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இது எனக்கு தகுதி இல்லை. நான் இயேசுவோட பிள்ளை. நான் ஆண்டவருடன் அவரை போல மாறணும். நான் அவர் பாதத்தை தேடணும். நான் அவர் சமூகத்தில் என் இருதயம் அவரை நோக்கி ஓடுன்னு சொல்லி அப்படி போனோமாக்கா இந்த குப்பை, இந்த உலகத்தினால புகழ் பெறுது, ட்ரெண்டிங்கு, ஃபேமஸ்ஸு, பப்ளிசிட்டி தேட மாட்டோம். அல்லேலூயா. யாருக்கு தெரியுதோ யாருக்கு தெரியலையோ பரவாயில்ல, எனக்கு இயேசுவை தெரிஞ்சால் போதும். ஆமே. அதான் பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற மேன்மைக்காக நான் இவைகளெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். இந்த சிந்தை நமக்கு வரணும். ஒன்றாவது இயேசுவை இன்னும் அவர் மகிமை அறியணும். ஆமேன். 43 வருஷமாக இயேசுவோடு நடக்கிறேன். என்றைக்குமே அவர் புதுசாக இருக்கார். அல்லேலூயா. ஆமேன். என்றைக்குமே அவர் புதுசாக இருக்கார். புது காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கும் நேசராக இருக்கார் எனக்குள்ளார. ஆமேன். நான் உண்மை உள்ளவன், பரிசுத்தவான், பெரிய பக்திமான் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. ஆமேன். பாவியாக என்னை கூட அவர் நேசித்து அவர் அன்பில் நடத்துகிறார். அல்லேலூயா. உங்களே என்னை அவர் நடத்துகிறார். ஆமேன். ஸோ ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் அவர் பாதத்தில் இளைப்பாறுதலாக என்னிடத்தில் வாங்க. முதல் இளைப்பாறுதல், கம் அண்ட் சிட். ப்ரேயர் சேஞ்சஸ் யூ, நாட் த சர்க்கம்ஸ்டான்சஸ். உங்களுடைய சூழ்நிலையை ஜெபம் மாற்றுவதை விட உங்களை மாற்றும். ஆமேன். அல்லேலூயா. அதான் கவனிங்க, நம்ம ஆக்சுவலி பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் நம்ம இருக்கிறவங்க நம்ம பண்ணுற ஜெபம் பயங்கர பவர்ஃபுல். நான் சொல்கிறேன், நாங்கள் அனுபவித்து சொல்கிறோம். நான் என் ஒய்ஃபும் 2 பேர் கை கோத்து ப்ரே பண்ணுறது. அஃப்கோர்ஸ் இஃப் தேர் இஸ் அவென்யூ, அப்படி அவர் ரசிக்கப்பட்டாங்களாக்கா, யார் ஹஸ்பண்ட் ரசிக்கப்பட்டாங்க, இல்லாட்டி பரவாயில்ல, உண்டே ஜெபம் பண்ணுங்க. பட் ஒரு கை கோத்து ஜெபம் பண்ணுறது இஸ் ஸோ பவர்ஃபுல். இயேசு சொன்னார் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில், இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் அது கேட்கப்படும் சொன்னார். ஸோ நம்மளுடைய நன்மைக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய சந்ததி, நம்முடைய ஜெனரேஷன் அதோட ஆசீர்வாதத்துக்கு யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். என்னிடத்தில் வாருங்கள், நான் நிலைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்னார் இயேசு. ஆமேன். சரியா? ஸோ எதை நம்ம முக்கியப்படுத்துகிறோம் நம்மளோட வாழ்க்கையில்? வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப்? வாட் இஸ் அ ப்ரையாரிட்டி? ஹவு வி செட் அவர் ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப்? இஸ் ஜீசஸ் த பெஸ்ட்? சரியா? அதுக்கு போராட்டம் வரும். அதுக்கு பிசாசு பயங்கர பிரச்சனை கொண்டு வருவான். அதுக்கு நிறைய எதிர்ப்பை கொண்டு வருவான். whenever you decide to live for God, there will be opposition from the devil. ஆமென். நான் அன்றைக்கி ஒரு சகோதரிகிட்ட பேசியிருந்தேன். சரியா? பேசியிருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, நல்லா ஜெபிக்கும் பாஸ்டர், இப்போ நல்லா ப்ரே பண்ணுது, நல்லா தனியாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணுதான்னு. அப்போ கொஞ்ச நாளாக ஒரு போராட்டமாக இருக்குது, சிந்தனையில் மென்டலாக இன்னும் போராட்டம் அப்படி இப்படி சொல்லிக்கிடுச்சு. நான் சொன்னேன், நீ கவலைப்படாத, அது நல்லது. என்றைக்கெல்லாம் நீ கர்த்தருக்காக தீர்மானம் எடுக்கிறியோ, என்றைக்கெல்லாம் நீ ஆண்டருக்காக வாழ போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், நான் உபவாசம் எடுக்க போகிறேன், நான் வேதத்தை வாசிக்க போகிறேன், சபைக்கு போகிறேன், நீ தீர்மானம் எடுக்கிறியோ, உனக்கு விரோதமாக ஒரு ஆவி எழும்பும். ஆமேன். உங்களை பயப்படுத்த சொல்ல. அல்லேலூயா. ஆமேன். என்ன சொல்கிறேன்னாக்கா, சில காரியம் நமக்கு விரோதமாக செயல்படும். ஆமேன். சரியா? பிகாஸ் த enemy doesn't want you to grow in the Lord. ஸோ நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ப்ரே பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் எடுக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஆனால் இந்த காரியம்
என்னை அட்டாக் பண்ணுதுனாக்கா நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிசாசு உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான். யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். ஆமென். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்க, அதனால தான் பிசாசு உங்களை அட்டாக் பண்ணுறான். சரியா? பழம் இல்லாத மரத்தை யாராவது கல்லடிப்பாங்களா? ஒரு பழம் இல்லாத மரத்தை யாரோ அசட்டை பண்ண மாட்டாங்க. எங்கே கனி இருக்கோ, எங்கே பழுத்த பழம் இருக்குதோ அங்கே தான் கல்லடி விழுவோம். ஆமென். ஸோ நமக்கு பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்தில் கர்ப்ப வேதனை படுகிறேன். I travail in prayer that Christ will be formed in you. கிறிஸ்து கலாத்தியரில் கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும்படி நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். கர்ப்ப வேதனை இவ்வளோ மோசம் தெரியுமா? பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு தெரியாது இல்லையா? சகோதரி தாய்மார்களுக்கு தெரியும் கர்ப்ப வேதனை. அவர் சொல்கிறார், நான் அந்த மாதிரி கத்தி அலறி ஓடு கத்தி ப்ரே பண்ணுறேன். எதுக்காக? உங்களுக்குள்ளார இயேசு உருவாகும்படி. ஆமென். For Christ to form in you. உங்களுக்குள்ளார இயேசு உருவாகி அந்த இயேசு உங்களுக்குள்ளார வளர்ந்து இயேசு போல உங்கள் சுபாவத்தில், உங்கள் பேச்சில், உங்கள் பார்வையில், உங்கள் நடத்தையில் மாறும்படி பவுல் சொல்லுகிறார், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஆமென். சில வேளை கர்ப்ப வேதனை ஜெபம் நம்ம செய்யணும், நம்ம சந்ததிக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக. உங்களுக்கு தெரியுமா, எத்தனை குடும்பங்கள் நான் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. அவர் பாஸ்டராக இருந்து சொல்கிறேன், இங்கே மட்டும் இல்லை, நிறைய பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறாங்க. சரியா? விசுவாசிங்க மாதிரி நடக்கிறது இல்லை, அவிசுவாசியோட கேவலமாக நடந்துக்கிறாங்க, மோசமாக நடக்கிறாங்க பாஸ்டர். சரியா? அன்றைக்கி ஒரு ஜெப கூட்டத்தில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கோம் பாஸ்டருங்களாம். அப்போ ஒரு பாஸ்டர் என்னப்பா சொன்னார், சரியா, வாலிபர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். உலகம் இழுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது, உலக இன்பம், உலக இச்சை, உலக ட்ரெண்டிங், அதுதான் அவங்க எல்லாத்தையும் காமிக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் they want to show everything, show off everything எல்லாம். உண்மையிலே இயேசு நமக்குள்ளே இருந்தால் நம்ம அதெல்லாம் செய்யவே மாட்டோம். ஆமென். பிகாஸ் we will please God, we try to please Jesus. இயேசுவை நான் பிரியப்படுத்தணும், அவருக்காக வாழணும். ஆமென். அப்படி வாழும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது நான் சொன்ன இளைப்பாறுதல், ரெஸ்ட் உங்கள் மேலே வந்து அமரும். ஆமென். எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க, எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் எனக்கு ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் சிதறி போவார்கள். ஆமென். Because you are in the right track with God and God is with you, you won't have fear. நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. சவால் விடுவீங்க. So come to me, all you heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்பாரு. அப்படின்னா பேக்கேஜாக இருக்கு ஆண்டுகிட்ட, எல்லாம் வச்சிருக்காரு. நம்முடைய சந்தோஷத்திற்கு, சமாதானத்திற்கு, நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கு எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்காருங்க. நம்ம ஆசீர்வாதத்துக்கு, நம்ம சுகத்துக்கு, எவ்ரிதிங் இஸ் தேர். எல்லாம் சொன்ன மாதிரி காட் ஹஸ் ஜீசஸ் இயேசு சிலுவை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஷெல்ஃபில் வச்சிருக்காரு. நம்ம போய் எடுக்கிறது இல்லை. நம்ம ரொம்ப சரியா, சிலர் ரொம்ப பிஸியாக, ரொம்ப இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஆமென். நீங்கள் போய் வீட்டில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் எனக்காக என்னென்ன சம்பாரிச்சிங்களோ, என்னென்ன மேன்மைகள், என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன சுகங்கள், என்னென்ன காரம் எனக்காக சம்பாரிச்சிங்களோ அது எனக்காக வைத்திருக்கீங்கள, சரியா, அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். அவைகள் நான் சுதந்திரிக்கிறேன். கிளைம் பண்ணுங்க, கிளைம் டு காட். ஆண்டவரே நீர் எனக்காக சம்பாதித்த, நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போல்லாம். நீங்கள் மறித்தது சும்மா இல்லை, அவ்வளோ பாடுபட்டு, அவ்வளோ அவமானப்பட்டு, அவ்வளோ ரத்த சிந்தி, அவ்வளோ பிக்கப்பட்டு, எதுக்காக? நான் நொந்து போய் நூலாக வாழ்கிறதுக்கா? இல்லை. அல்லேலூயா. ஆமென். நான் ஐஸ்வர்யவானாகும்போது அவர் சிலுவையில் ஏழையானார், பைபிள் போட்டிருக்கு. நான் சமாதானம் இருக்கும்படி அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். நான் சந்தோஷமாக இருக்கும்படி அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா அவர் தண்டனை ஏற்றலாம் முடிச்சிட்டார். இப்போ நான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். எனக்குள்ளே சமாதானம் இருக்கணும். ஸோ ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் வந்துருக்கீங்க, நீங்கள் நினைக்கிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் சரிதான், ஆனால் என்னோடய சூழ்நிலை அப்படி இல்லை, என் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் சூழ்நிலை மாறாத ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக அடுக்கி வச்சுருக்கார் எல்லாத்தையும். அல்லேலூயா. ஒவ்வொன்றுத்தையும் அடுக்கி வச்சுருக்கார். டோன்ட் கிவ் அப். முடியாது, இது திருந்தாது,
இது மாற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை லிமிட் பண்ணுறீங்க. யூ ஆர் டெல்லிங் தட் யூ கேன் காட் கேனாட் டூ. அப்படி இல்லை. ஆமென். மனுஷனால் கூடாதது வாட் இஸ் இம்பாசிபிள் டு மேன் இஸ் பாசிபிள் டு காட். ஆமென். பொறுமையாக சரியா ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. வெயிட் அப்பான். சம்டைம்ஸ் நான் உட்காந்துட்டு 1 மணி நேரம் ஒன்றுமே இல்லை, பாட்டை போட்டு அப்படியே அந்த பாட்டை தியானம் பண்ணி அப்படியே அதோடு அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பேன். கண்ணீர் அப்படியே காட்ஸ் ப்ரெசன்ஸ் அவ்வளோ ரியலாக இருக்கும். அந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் போகணுங்க. ஆமென். என்னோட ஒரு பாஸ்டராக நான் சொல்கிறேன், ஒரு சக்ஸஸ் என்ன தெரியுமா? இட் இஸ் நாட் பில்டிங் அ பிக் சர்ச், மெகா சர்ச். உங்களெல்லாம் இயேசுக்குள்ளார ஜெபிக்க கொண்டு போனால் அதே என்னோட சக்ஸஸ். ஹல்லேலூயா. இஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் டேஸ்ட் ஜீசஸ், கேன் டெஸ்டிஃபை ஜீசஸ், கேன் பி லைக் ஜீசஸ், கேன் க்ளோரிஃபை ஜீசஸ், அதுதான் என்னோட வெற்றி. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான். இஃப் ஐ கேன் பிரிங் இட் டு. அதனால தான் வர்ஷிப்னா என்னது? இங்கே நின்று பாட்டு பாடுறது மட்டும் இல்லை. வர்ஷிப்னா bring people to the presence of God. Show who is God. ஹல்லேலூயா. யார் இந்த கடவுள், யார் இந்த தேவன், யார் இவர், எப்படிப்பட்டவர் என்று காண்பிப்பது தான் ஆராதனை. ஹல்லேலூயா. அதனால தான் ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை வளர்த்ததே ஆராதனை தான். பாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? எத்தனை வருஷம் புது பாட்டு எது வந்தாலும் நான் கேட்பேன். அதை கேட்டு 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 ஜெபம் பண்ணி அது ஆசீர்வாதமாக இருந்தால் பிறகு சபையில் வந்து அதை பாடுவேன். ஆமென். ஸோ கம் டு காட், கம் டு ஜீசஸ். சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. எலியா ஜெபிக்கிறான். 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. எலிஜா வாஸ் ப்ரேயிங். ஸோ ஆகாப் ராஜா வெயிட் பண்ணுறாரு. எலியா போய் மழைக்காக ஜெபிக்கிறாரு. எலியா எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தெரியுமா? அதுக்கு முந்தி, அவர் ஜெபிக்கிறதுக்கு முந்தி செத்துப்போன ஒரு பையனை உயிரோடு எழுப்பினார். 1 கிங்ஸ் சாப்டர் 17. சாப்டர் 18 வானத்திலிருந்து அக்கினி, he brought fire from heaven. 1 ராஜாக்கள் 18. சரியா? அந்த இது ரெண்டும் ஒரே ஜெபந்தான். சரியா? அந்த பையனுக்காக ஜெபித்து அவன் உயிரோடு வந்துட்டான், அந்த விதவையோட மகன். சரியா? அந்த விதை வந்து சாப்பாடு கொடுத்தா எலியாக்கிட்ட வந்து சொல்கிறா, என் மகன் அந்த மாதிரி செத்து போயிட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து he brought up he raised a dead. அப்புறம் 2வது 450 பாகால் தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசிக்கு விரோதமாக நீ உன்னோட சாமியெல்லாம் கூப்பிடு. சரியா? வானத்தில் அக்கினி இறங்கி பலிபீடத்தில் ஆல்ட்டர் கட்டி அதில் பலிபீடத்தில் பலியை வச்சு காளையை வச்சு விறகுலாம் அடுக்கி காளையை வச்சுட்டு பெரிய ஆல்ட்டரில். சரியா? அவன் சொல்கிறான், நீ உன் கடவுளை கூப்பிடு. வானத்திலிருந்து அக்கினினால் பதில் தருகிற கடவுள் தான் உண்மையான கடவுள். The God who answers through fire is the real God. பாருங்க, ஒரு மனுஷன் 450 பேரை சவால் விடுறான். அது எலியா சவால் விட்டு நீங்கள் செய்யுங்க. சரியா? அப்போ அவங்களாம் என்னது மாடை வச்சுட்டு எல்லாம் சுற்றி 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 மோளம் அடிச்சுட்டு எல்லாம் மேலெல்லாம் கீறிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. இவங்க எலியா பரியாசம் பண்ணுறாரு. ஏய், உன் சாமி ஒருவேளை எங்கேயாவது ஆஃபீஸ் வேலைக்கு போயிருக்கோம். சரியா? உன் சாமி வேறு காரியமாக போயிருக்கோம், எங்கேயாவது பசாமலாம் போயிருக்கோம், நம்ம பாஷையில் சொன்னாக்கா. பரியாசம் பண்ணுறாரு. ஒரு மனுஷன் 450 பேரை பரியாசம் பண்ண எப்படிப்பட்ட ஸ்பிரிட் பாருங்க, எப்படிப்பட்ட ஆவி, எப்படிப்பட்ட ஜப வீரன். அப்புறம் இவர் செய்கிறாரு. முடிஞ்சா அவங்களோடலாம் ஓகே, இப்போ வா, அங்கே பாரு, நம்ம ஆளை பாரு, நம்ம ஆண்டவர் பாரு, நம்ம தேவனை பாரு. அல்லேலூயா. கையை உயர்த்தி, தேவனே, அக்கினினால் உத்தரவு கொடுக்குற தேவனே இறங்கும். ஒரே ஜெபம் பட்டீன்னு அடிச்சுது பாருங்க. நெருப்பு மேலேருந்து வந்து பட்டா பட்ட பட்ட பட்டா அடிச்சு ஃபுல்லாக அந்த பலிபீடத்துள்ள விறகு, அந்த மாடு எல்லாத்தையும் பொசுக்கிட்டு கீழே போய் அந்த தண்ணி இருக்கு, கீழே அந்த குளத்துல தண்ணி எல்லாத்தையும் காய வச்சிருச்சு. இவர் தான் கர்த்தர் என்று எலியா நிரூபித்தாலாமே. எலிஜா prove
My God is a true living God. Hallelujah. ஆமென். இப்படிப்பட்ட எலியா அப்புறம் ஜெபிக்க வர்றாரு. கடைசியில் மழைக்காக ஜெபிக்கிறாரு. ஒரு வாட்டி ஜெபிச்சா போதும் தானே. எப்படி ஜெபிச்சிருக்கணும்? காட் பிரிங் ரெயின், அவ்வளோதான். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்களாக்கா, அந்த மழையை நுப்பாட்டும் போது எலியா என்ன தெரியுமா சொல்றாரு? என்னுடைய வார்த்தையின்படியே 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாது, அக்கார்டிங் டு மை வேர்ட்ன்றாரு. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் நம்ம வேர்ல்டு. ஆமென். நம்ம ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, சில வேளை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. சில வியாதியை பார்த்து நீங்கள் ஜெபிக்கணும், சில வியாதியை பார்த்து நீங்கள் பேசணும். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ஸ்பீக் ஹீலிங் டு திஸ் பாடி. ஆமென். இயேசு அத்திமரத்தை பார்த்து சபிச்சார். அத்திமரம், இது முதல் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை பார்க்கக்கூடாது. போயிட்டு வரும்போது பட்டு போச்சு. அப்போ இயேசு அங்கே என்ன ப்ரூஃப் பண்ணுறாரு? சீசர் சொல்கிறாரு, நீங்களும் மலையை பார்த்து பேசுனீங்களா, அது போய் கடலை விழுந்துருப்பான்னு சொல்லிட்டு வேர்ட் பவரை பற்றி பேசுகிறாங்க. ஆமென். He was demonstrating the power of your speech. ஆனால் சில வேளை நம்ம பேசணும். ஜெபிக்கிறது வேற, பேசுறது வேற. யூ ஸ்பீக் அகேன்ஸ்ட் அ சிச்சுவேஷன். பொல்லாத பிசாசே, அசுத்தாவியே, டீமானிக் ஸ்பிரிட், ஐ கம் அகேன்ஸ்ட் யூ. எனக்கு விரோதமாக நீ வைத்திருக்கிற திட்டங்கள், எனி பிளான்ஸ் தட் த ஈவில் ஒன் ஹேஸ் அகேன்ஸ்ட் யூ ஷுட் நாட் ப்ராஸ்பர். அது வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அதனால தான் சொன்ன, ஜெபத்தில் நிறைய லெவல் இருக்குது. மன்றாட்டு ஜெபம் இருக்குது, பெட்டிஷன், ரிக்வெஸ்ட், இன்டர்செசரி ப்ரேயர், பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம், நன்றி ஜெபம், தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர், நன்றி செலுத்தி வர்ஷிப் ப்ரேயர். கடைசி என்னது? ஓஃபே ப்ரேயர். ஓஃபே தான் சண்டை. பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில், உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தான் என் பிள்ளைங்களை தொடுவதற்கு? பொல்லாத சாத்தானை தோற்று போனவனே, இயேசு காலில் மிதிச்சிட்டாரு ஒன்று. ஆமென். அப்படி தான் சொல்லுது பைபிள். அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா என் பிள்ளைங்க மேலே கை வைக்கிறதுக்கு? இப்போலேருந்து அப்படி ஜெபம் பண்ணுங்க, விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ தூரம் போனாலும் வந்துடுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இந்த எலியா போய் ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறம்போது முகம் முழங்கால் படியில் படுற மாதிரி, சரியா? ஆக்சுவலி இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும், ஆனால் என்னோடய இடுப்பு வளையாது. பார்த்துறீங்களா? ஜிம்னாஸ்டிக் செய்வாங்க. ஜிம்னாஸ்டிக்கில் எப்படி இது இப்போ எங்கே போடும்? அது சில ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா? சில ஸ்ப்ரிங் பாடி. பேத்தி அப்படி செய்வா. அப்படி இது மடங்கிடும். அப்படியே அவன் சொல்லுவான், ஜேக்கப், பாருங்க இப்போ இப்படி மடங்குது இதோட உடம்பு, இது ஸ்ப்ரிங் உடம்பு. இப்போ எலியாவோட உடம்பு என்னாச்சு? கரடு, ஜெபத்தில் கரடு முரடாக இருந்தால் முடியாது. முகம் போய் முழங்கால் படிக்கிற அளவுக்கு ஜெபிக்கிறார். மழைக்காக வரல. ஒரு வாட்டி ஜெபிச்சு வரல. சூப்பர்மேன் பாஸ்தரு, ஆமாம் தானே? வானத்தின் அக்னி இறக்குனவர், செத்தவன் உயிரோடு எழுப்பினவர், இன்னும் நிறைய அற்புதம். எலியா 7 அற்புதம் செய்தார். எலிசா 14 அற்புதம் செய்தார். ஆமென். ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான மென்டல். ஸோ ஜெபிக்கிறாரு. சரித்திரக்காரங்க சொல்கிறாங்க, நார்மலி அந்த காலத்தில் பெண்கள் பிரசவம் பண்ணும்போது அப்படி தான் ஆகுவாங்களாம். சரியா? பட் அது எவ்வளோ உண்மை தெரியல. சில சொல்லுவாங்க, ஏன்னா கர்ப்ப வேதனை ஜெபம், தி ட்ரெவேல் இன் ப்ரேயர். அப்போ எலியா அப்படி முழங்க முடி ஜெபிச்சிரு. வேலைக்காரர் சொல்ல, போய் பாரு, மேகத்தை பாரு. சரியா? அவர் சொல்ல, நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஓகே மழை வந்துடும். வேலைக்காரன் ஓடி பார்க்குறான், ஒன்றும் இல்லை பாஸ்டர், கொசும். அப்படியா? சரி விட்டுரும், ஆண்டுக்கு சித்தலில் போல இருக்கு. அப்படியா சொன்னா? இல்லை, 2வது தடவை. சரி, நம்ம 2வது தடவை 3வது தடவை வரைக்கும் போவோம் இல்லையா? வண்டி ஓடும். அதுக்கப்புறம் சரி இந்த பழம் புளிக்குது, இந்த பழம் புளிக்கும்ன்ட்டு ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நரி ஒரு ரொம்ப பசி அதுக்கு. அப்போ ஒரு புளிய மரத்துக்கு கீழே நடந்து போணுச்சான். சரியா? அப்போ புளிய மரத்துக்கு நடந்து போகும்போது அப்போ பாஞ்சி பிடிச்சிதான். சரியா? அது கொஞ்சம் கீழே கிளை கொஞ்சம் கீழே இப்போ தொங்குதில்ல, இப்படி பாஞ்சி பிடிச்சி தான் பிடிக்க முடியல. 2வது வாட்டி பிடிக்க முடியல, 3வது வாட்டி பிடிக்க முடியல. பார்த்துச்சான்,
சே இந்த பழம் புளிக்கும், இதை எவன் சாப்பிடுவான்ட்டு போயிருச்சான். சரியா? அப்போ பழம் புளிக்கிறது பிரச்சனை இல்லை, ஒன்றால் பிடிக்க முடியல. சரியா? ஸோ நம்ம ஜெபம் நடக்குதோ நடக்கலையோ அப்படி இல்லை, நம்முடைய பெர்சவியரன்ஸ், நம்முடைய சகிப்புத்தன்மை குறவுனால. ஸோ 3 தடவை 4 தடவை எத்தனை தெரியுமா? சூப்பர்மேன், அக்கினி இறக்கின பாஸ்தரு, உயிரோடு எழுப்பின பாஸ்தரு, எத்தனையோ அற்புத அடையாளங்களை செய்த எலியா 7 தடவை. ஏழாவது தடவை ஜெபிக்கும் போது தான் வேலைக்காரன் போய் பாரு. சரியா? எலியா knows God will answer his prayers. ஆமென். ஏழாவது தடவை ஜெபிக்கும் போது அப்போ என்னது குஞ்சூண்டு, அப்போ சொல்கிறான் பாருங்க, அவன் கையில் குஞ்சூண்டு ஒரு கையளவு தான் மேகம், இவ்வளோ தான். சரியா? அது கூட பாருங்க கண்டுபிடிச்சிட்டான் அவன். ஏன்னா வானத்தில் மேகமே இல்லை, இங்கோ கொஞ்சூண்டு மேகம் தெரியுது அப்படின்னு. சரியா? இல்லையாக்கு சிக்னல் கிடச்சிருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஆமென். God is going to work. அன்று செயல்பட ஆரம்பிச்சிட்டான்னு. சரி, இது கர்த்தர் கொடுத்த சிக்னல். ஆமென். அல்லேலூயா. 7 தடவை ஜெபிச்ச பிறகு கையளவு மேகம் வந்தது. சொல்கிறா இல்லையா, ஆகாப் நீ போ, மழை வந்துடும், கவலைப்படாது அப்படின்னு. அதோட ஜெபத்தில் போட்டார், மழை வந்து அடித்து ஊற்றுனுச்சு. அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு இயேசு கற்றுக் கொடுத்தார். ஆமென். சரியா? ஸோ கம் டு மீ, ஆண்டவர்கிட்ட வாங்க. சரியா? சரி, இப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது நான் சொன்ன மாதிரி டோன்ட் கம் எனக்கு இது தாங்க, அதை தாங்க, அதை தாங்க, அதை தாங்க, அதெல்லாம் பின்னால் வச்சுருங்க, அதெல்லாம் ஷெல்ஃபுக்கு பின்னால் வச்சுருங்க. முதலாவது நீங்கள் ஆண்டவரே உங்களை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ், ஐ வாண்ட் டு என்ஜாய் யூ. உங்களோட உறவாடி நான் உங்களை அனுபவிக்கணும். ஆமென். ஐ மஸ்ட் பி கனெக்டட் வித் ஜீசஸ். இயேசுவோடு இணையிற ஒரு வாழ்க்கை, அந்த ஆராதனையில், அந்த ஜெபத்தில், அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஆமென். அதற்கப்புறம் கடைசியில் ஆவியானவங்களுக்கு உள்ளத்தில் சொல்லுவார் யாருக்காக ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும், உங்கள் தேவைக்காக ஜெபிக்கணும், அன்னை பாஷையில் ஜெபிக்கணும், தேங்க்ஸ் இவங்களை ஜெபிக்கணும், பெட்டிஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு பாகம் ஜெபத்தில். சரியா? பட் முதலாவது டு ஹேவ் ரிலேஷன்ஷிப். என்னிடத்தில் வாருங்கள். சரியா? சொல்லுவார் வாங்கப்பா, அழைப்பு கொடுக்குறாரு. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம். சரி, இன்னும் ஒரு சில வசனத்தை பார்த்துட்டு நம் Proverbs chapter 1, சங்கீதம், நீதிமொழிகள். ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறாரு பாருங்க. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நித்திரைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? அவர் சொல்றாரு பேதைகளே. சரியா? நீங்கள் ஏன் ஃபூலிஷான காரியத்தை விரும்பிட்டு போகிறீங்க? உங்களுக்கு தெரியும் அந்த ஃபூலிஷ்னு, அது பிரயோஜனம் இல்லை. சரியா? அவிசுவாசிக்குள்ள காரியம்லாம் ஃபூலிஷ், எல்லாம் மூடத்தனம். எல்லாம் அவங்க பேய்த்தனத்தில் செய்வாங்க, அவிசுவாசிங்க. அதனையா நீ ஆடி போகிறீங்க? why you so stupid, go and follow the unbelievers or seek after unbelievers. சொல்கிறார் பேதமைகளே. சரி, அப்போ சொல்கிறாரு. அப்புறம் 23, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அவர் சொல்ல பாருங்க, திட்டுறார் ஆண்டவர். நான் தான் ஏசனை போகாதாங்க. சரியா? no connection with unbelievers. வைக்காத அவங்களோட உறவு, செத்த நீ நரம். சரியா? அப்போ திட்டுறார் ஆண்டவர். அப்போ என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைங்களை ஏன் நீ கண்டிக்கிறோம் சொல்லுங்க? ஏன் கண்டிக்கிறோம்? அப்பா அம்மா இருக்கீங்க தான் நம்ம சின்ன பிள்ளைங்க கண்டிக்கிறோமா இல்லையா? கண்டிக்கலைன்னா அது பாதாளம் தான். பைபிள் சொல்லுது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பாதாளத்துக்கு அவனே அனுப்புகிறான்னு சொல்லி. வி டோன்ட் கரெக்ட் யுவர் சைல்ட். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, பெருசாகிட்டா சொல்லலை,
If you don't correct your child at the appointed time, trouble. சரியா? ஏன் கண்டிக்கிறோம் பிள்ளைங்களை? ஏன் திருத்துறோம்? நம்மளோட ஆசைன்னா அது கெட்டு போகக்கூடாது. ஆமென். நம்மளோட உள்ளுக்கு நல்ல கவனம். எல்லா பேரண்ட்ஸோட நிறைவான ஆசைன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிளஸ்ஸிங்காக இருக்கணும், கெட்ட பழத்தை போகக்கூடாது, கெட்ட காரியம் செய்யக்கூடாது. இதுதான் ஒவ்வொரு பெற்றோரோட ஆசை எல்லாரோடையும். அது பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டுது. அப்போ கரெக்ட் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க? எகெயின்ஸ்டாக போகிறாங்க. பிகாஸ் தே ஹேவ் த லஸ்ட் இன் தெம். அவங்களுக்குள்ள இச்சை இருக்குது. பைபிள் சொல்லுது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான். பிகாஸ் லஸ்ட் எப்போதுமே பாவத்துக்கு கொண்டு போகும். அதனால தான் லஸ்ட்டை சிலுவையில் அடிச்சிடணும். நீங்கள் மனுஷன் பாவம் செய்கிற எதுனால? லஸ்ட் இருக்கிறனால உள்ளுக்கு. பைபிள் சொல்லுது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில், அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு பாவம் செய்கிறான். யூ காட் என்டாங்கிள் வித் சின். மாட்டிக்கிட்டு அதில் போயிட்டு அப்புறம் குத்துதே கொடைதேன்னுவாங்க. சரியா? அப்படி இல்லை. ஸோ என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். 4:24 வாசிங்க. ஆண்டு பாருங்க, வேதனையோட சொல்றாரு. 24, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. எத்தனை பிரசங்க கேட்கிறோம் ஜெபத்தை குறித்து, எத்தனை பிரசங்க கேட்கிறோம் ஆண்டு பிரசனத்தை குறித்து, எத்தனை பிரசங்க கேட்கிறோம் சபையில யூடியூப்ல. அதெல்லாம் எதுல? அதெல்லாம் ஆண்டவர் கூப்பிடுறாரு. மை டாட்டர், மை சன், கம் டு மீ. யூ ஹேவ் a great future. உனக்கு நான் பெரிய எதிர்காலத்தை நான் வச்சிருக்கிறேன். ஒரு இளைப்பாறுதல் நிறைந்த எதிர்காலம். எத்தனை போராட்டங்கள், பிசாசுடைய காரங்கள் எல்லாம் எதிர்ப்பாக வந்தாலும் சரி, அதன் மத்தியில் I want to give you rest. ஒரு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, ஆமென். சுத்தி அதான் ஒரு பாட்டு இருக்கு. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எது இருக்குதோ எது இல்லையோ எப்படியோ, இயேசு எனக்கு இருக்கார், போதும். ஆமென். அவர்கிட்ட நான் வந்தால் போதும். ஹல்லேலூயா. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன். Proverbs 1:24, 25. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி, என் ஆலோசனை எல்லாம் என் தள்ளி, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆலோசனை எல்லாம் தள்ளி, கொடுத்த ஆலோசனை பிரசங்கம் எல்லாத்தையும் தள்ளிட்டு, நான் திட்டம் போது என்னை வெறுத்தீங்க, கடிந்து கொள்ளும் பொழுது என்னை வெறுத்துட்டீங்க. பிகாஸ் God's ultimate goal is come to me. அவர் நமக்கு நல்ல காரியம் வைத்து இருக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் சொல்லுது, நன்மையான ஈவும் பூரணமான வரவும் ஜோதிகளை பிதாவிடத்தில் வருகிறது. ஆமென். ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு சொல்லுங்க? நன்மையான ஈவுகள். everything God has for us is for our best. சரியா? நல்லதுதான் வச்சிருக்கார் ஆண்டவர். தன் குமாரனே நமக்காக கொடுத்தவர், நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் சிலுவையில நமக்காக கொடுத்தவர். அதை விட மேலானது கொடுக்காது இருப்பது எப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நமக்கு அந்த இளைப்பாறுதல், இந்த ரெஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் வேணுமா? டேக் டைம் அண்ட் ப்ரே, சீக் காட் மோர். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஒருவேளை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் இந்த பிரசங்கம் கேட்டு வீட்டுக்கு போகும்போது, இன்றைக்கி சண்டே எங்கே போவோம், அங்கே போவோம், ஹாலிடேக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போவோம், இங்கே போவோம். அவரை அறிகிற மேன்மைக்காக இதையெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். ஆமென். You have to come to a decision. You have to come to a stand where Christ is important to you. Hallelujah. அப்படி வச்சு பாருங்க. நான் அனுபவிச்சு சொல்கிறேங்க. இயேசு முக்கியமாக வச்சு பாருங்க வாழ்க்கையில். கைவிட மாட்டார். ஆமென். பேய் வர முடியாது கிட்ட. உங்கள் பிள்ளைங்களை ஒரு பிசாசும் தொட முடியாது. தொட்டாலும் நீங்கள் திருப்பி எடுத்துருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வாருங்கள். கையை நீட்டின்னு யாரும் கவனிக்கலை, நீங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பலை. நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஆண்டு சொல்கிறார், நீ உனக்கு கஷ்டம் வரும்போது நான் பரியாசம் பண்ணு சொல்கிறாரு. 26 வாசிங்க. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்க ஆபத்து காலத்தில் சிரிப்பேன் சொல்றார் ஆண்டவர். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது நான் பரியாசம் பண்ணுவேன் சொல்றார் ஆண்டவர். சரியா? So come to the rest of Jesus. Hallelujah. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும்
பிள்ளைங்க அப்பா அம்மாவோட ஜெபத்தை நம்பி வாழாதீங்க. யூ மஸ்ட் ஹேவ் a personal relationship with living Christ. ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஜெபத்தில் குளிர் காயாதீங்க, அல்லது ஒய்ஃப் ஹஸ்பண்டோட ஜெபத்தில் குளிர் காயாதீங்க. எவ்ரி ஈச் இண்டிவிஜுவல் தனியாக இயேசு அனுபவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தனியாக இயேசு அனுபவிக்கணும். நீங்கள் வீட்டில் நல்லா துதிச்சு பாடி ஜெபம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் ஆராதிக்கும் போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்காக வருவீங்க. ஆமென். எவ்ரி ஒன் வில் பி a லைட். எல்லாம் வந்து இங்கே கூடி இருக்கும்போது என்ன ஆகும்? பெரிய பிரகாசமாகும். ஆமென். இப்படி பெரிய பிரகாசம் ஆகும்போது நான் நம்புகிறேன் இங்கே ஹீலிங் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? சுகத்தை கட்டிடுவார். ஆமென். we can proclaim the healing that Jesus gained on the cross. உங்களுடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். ஆமென். சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் நம்மளை காத்து நடத்துவார். இளைப்பாறுதல் இயேசு பாதத்தில், இளைப்பாறுதல் அவர் சமூகத்தில், இளைப்பாறுதல் அவர் பிரசன்னத்தை நாம் சுமக்கணும். ஆமென். ஸோ இஃப் யூ கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட், உடன்படிக்கை பெட்டி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஸ்பிரிட் வந்து, நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்த பிறகு உங்கள் ஸ்பிரிட்டில் வந்து ஆண்டோட பிரசனை வந்து நீங்கள் பேசும்போது சிந்திப்பீங்க. இப்படி பேசக்கூடாது, இல்லை சுருக்குன்னு மண்டை கோவம் வரும், சுருக்குன்னு அப்படியே ஏறும். பிரசன்ஸ் இருந்தால் அப்படியே அடக்கி கொண்டு வந்து, சரியா என்ன பாரி மாறுப்பா, ஹல்லேலூயா, என்னை அடித்தாங்க, உதைச்சாங்க, பரையாசம் பண்ணானுங்க, காரி துப்புனானுங்க, தாடியை பிடிச்சி இழுத்தானுங்க, கண்ணை கட்டிட்டு ஓங்கி அரைஞ்சானுங்க, முள்முடி எடுத்து சிலையில் என்னை தலையில் வச்சு ஓங்கி ஆம்பரில் அடித்தானுங்க. நான் அவங்கள பயமுறுத்தலை, அவங்கள ஏற்று பேசலை, என்னை அப்படியே ஒப்பு கொடுத்தேன். அதுதான் நான் அதான் சொல்கிறாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த கோஸ்பல் வாசிங்க, நிறைய கோஸ்பல் வாசிச்சாக்கா இயேசுவோட வார்த்தை, இயேசுவோட என்ன சொன்னார் எல்லாம் அவரோட வழியில் நம்ம நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுப்பார். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறுவோம். ஒரு காரியத்தில், ஒரு ஆட்டிடியூட்டில், ஒரு கேரக்டரில் நம்ம இயேசு போல மாறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முந்தி என் வாய்ஃப் சொன்னாங்க என்கிட்ட, சரியா இப்போ நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு முந்தி நான் பொல்லாதவன் நான், சரியா இல்லை. அது கேட்டது ரொம்ப சந்தோஷமாச்சு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்படின்னா இயேசு வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு வேணும். ஆமென். வீட்டில் சாட்சியாக இருக்கணும். ஆமென். சரியா. ஸோ அதனால் இயேசு சொல்வார், வருத்தவிட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் வாங்க, நான் இளைப்பாறுதல் தருகிறேன். ஆமென். பணமும் விலையுமின்றி வாங்கிட்டு போங்க சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு இந்த இயேசுவோட இளைப்பாறுதல் இன்றைக்கி நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆமென். எழுந்து ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, தேங்க்யூ ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிங்க, நான் ஒரு பெரிய பிரசங்க ஆயத்தம் பண்ணிட்டு வந்திருந்தேன், ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குது, சரியா அதில் ஒன்றும் டச் பண்ணல. பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் லவ்ஸ் யூ ஸோ மச். ஆமென். உங்களெல்லாம் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார், உங்களை என்ன ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அன்பை ருசிப்போம், இயேசுவை ருசிப்போம். இயேசு நம்மளோட வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கட்டும். ஆமென். கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுப்போமா ஜெபத்தில்? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எல்லாரும் கண்களை மூடி வலல்கரத்தை உயர்த்தி இந்த பாட்டை ஜெபமா பாட போகிறோம். இந்த பாட்டோட ஜெபம் உங்க வாழ்க்கையில் இங்கேருந்து கடந்து போன பிறகு இந்த வாரம் முழுதும், இந்த மாசம் முழுதும் இயேசுவோடு உறவாட நீங்க வாஞ்சி தேடுங்க. உம்மோடு இருப்பதுதான்
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடித்தவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் ஜீசஸ் என் சுமைகள் பாதத்தில் வைத்திருங்க உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே ஏசையா உம்மை தானே என் முன்னே பாடுங்க நிறுத்தி உள்ளே ஜெபமா பாடுங்க ஏசையா Jesus Jesus help us to love you Jesus நிறுத்தி உள்ளே எபினேசரே எலியோ என்றுமே உயர்ந்தவரே எபினேசரே எலியோ Holy Spirit Holy Spirit touch the hearts Lord draw near to Jesus Holy Spirit El Shaddai சர்வ வல்லவர் முடியாததில்லை கூடாததில்லை பொறுமையோடு காத்திருங்க ஜெபத்துல சோர்ந்து போகாதீங்க El Shaddai சர்வ வல்லவரே எல்ரோயி காண்பவரே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே உம்மோடு இருப்பதுதான் ஃபாதர் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா Jesus, we love you, Jesus. We love you, Jesus. We love you, Jesus. We love you, Lord. உம்மை நேசிக்கிறோம் இயேசு. எங்கள் இருதயம் உம்மை நோக்கட்டும். எங்கள் இருதயம் உம்மை நேசிக்கட்டும் ராஜா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் கண்களை மூடி தலை வணங்கி இருக்கிற வேலையில பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய போராட்டத்தில் போறேன், நிறைய காரியம் வாழ்க்கையை பாதிக்குது, எனக்கு விடுதலை வேணும், இளைப்பாற வேணும் சொல்றவங்க எல்லாரும் கண்கள் முடியாது அங்க பார்க்க வேண்டாம், கைகளை உயர்த்துங்க. நான் உங்களை பார்க்கல, பரலோக கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, பிதாவின் கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது.
உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இளைப்பாறுதல் தரும் தேவனே, தகப்பனே, கையை உயர்த்தி ஆண்டவரே சுவாமி, உம்முடைய ராஜா, பிரசனத்திற்காக பதிலுக்காக காத்திருக்கும் பிள்ளைகள் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் நீர் காண்கிற எகிப்தியரை நீ காண மாட்டாய் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் கடந்து போகும் போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு ஆண்டவரே கொண்டு வருவீராக ராஜா சுவாமி. அது பிசாசின் மூலமாய் வருகிறது என்றால் அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். அசுத்தாவியே, பொல்லாத சாத்தானே, சபிக்கப்பட்ட சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் மரித்து உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வானத்தை பூமி சகலத்தை படைத்து சர்வ வல்லரா வீற்றிருக்கும் தேவன் இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கீழே கட்டுகிறேன், அவளை உடைக்கிறேன், அவைகள் செல்லந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். I rebuke all the work of the devil and evil spirit in the name of Jesus right now. பிசாசுடைய எந்த திட்டங்களும் வாய்க்காதே போகட்டும். பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் தாங்க ஆண்டவரே, இளைப்பாறுதல் தாங்க. எல்லா போராட்டத்தின் பிரச்சனையிலிருந்து, மன உளைச்சிலிருந்து, ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து ஆண்டவரே, சிந்தையில் இருக்கும் போராட்டத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதல் ஆளுகை செய்ய ஜெபிக்கிறேன். இயேசு இளைப்பாறுதல் ஆளுகை செய்ய ஜெபிக்கிறேன். இயேசு இளைப்பாறுதல் ஆளுகை செய்ய ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி. உம்மை தேடுகிற உள்ளத்தை தாரும். ஜெபித்து ராஜா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற இருதயங்களை தாரும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எடுக்க போற காணிக்கை தசமாகத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுக்கும் கரங்களை, அவர் குடும்பங்களை, அவர்கள் பொருளாதாரத்தை இரட்டிப்பான முறையில் ஆசீர்வதித்து ராஜா, வானத்தில் ராஜா பலகணைகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் ராஜா, தங்கள் சம்பாத்தியத்தில் உழைத்து கஷ்டப்பட்டு 10% உங்களுக்கு கொடுக்குற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வீர். ஒரு சாபமும் ஒரு நஷ்டமும் அவர் கூடாரத்தை அணுக முடியாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். நாளைக்கு தசபாக நாம் எடுப்போம். கர்த்தர் நல்லவர். கடைசியாக நம்ம அறிவிப்பை சரி, வருகிற 18ஆம் தேதி நமக்கு விசேஷ உமன்ஸ் மீட்டிங், ஸ்பெஷல் உமன்ஸ் மீட்டிங். அது எங்கே நடக்குதுன்னா சேலம் தெபனேக்கல் ஸ்கூடாயில் காலையில் 10லேருந்து 1 மணியோடு முடிஞ்சிடும், சாட்டர்டே. ஸோ சகோதரிகளாம் அதில் கலந்து கொள்ளுங்க. 2 அனுபவம் பெற்ற சகோதரிகள் வந்து அதில் அந்த நாட்களில் ஷேர் பண்ணுறாங்க. சரியா? ஸோ தயவுசெய்து எல்லாரும் பிரயாசப்படுங்க இதில் வர்றதுக்கு, தேவ சமூகத்தில் வந்து உட்கார்றதுக்கு. இன்னும் நிறைய காரியம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். ஸோ அதுக்கு 30 வெள்ளி ஃபீஸ் இருக்குது. ஏன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னரும் நமக்கு கொடுக்குறாங்க. அதோடு கூட அங்கே உள்ள வரவங்களுக்கு காணிக்கை கொடுப்பதற்கு. ஓகே, நம்முடைய வார ஜெபங்கள் டியூஸ்டே நமக்கு சகோதரிகள் ஜெபம் இருக்கிறது. வெனஸ்டே நமக்கு சபையோட ஜெபம் இருக்கிறது. 3வது நம்முடைய சிஸ்டர் இன்ட்ராவோட அம்மாவோடைய நினைவு நாள், தேங்க்ஸ்கிவிங், ஸ்தோத்திர ஜெப நாள். நம்ம வர சனிக்கிழமை 11ஆம் தேதி, இந்த வர சனிக்கிழமை 11ஆம் தேதி ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் அந்த நம்ம அவங்கள அடக்க ஆராதனை நடத்தணும்ல, அந்த இடத்துல அந்த பாவிலியன் ஃபியூனரல் பாலில்